அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஈது தொழுகைகள் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் பெண்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஈது தொழுகை அப்படிங்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெண்களை ஊக்குவிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எப்படி இந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இஸ்லாம் அப்படிங்கிற இந்த அழகான இனிய மார்க்கம் இருக்குது பார்த்திங்களா, இது பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுக்குது, வணக்க வழிபாடுகளில் சம உரிமையாக சமம் அப்படின்னு சொல்லுது, பொறுப்பையும் நமக்கு கொடுத்துருக்குது. அதாவது இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி பெரும்பாலான சமூகங்களில் பெண்ணை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் அவசியமே இல்லாதவங்க, தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் இஸ்லாம் ஒரு பெண்ணை எப்படி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். முஸ்லிமா, முஃமினா, தாய்மார்கள், மகள்கள், சகோதரிகள் அப்படின்னு நம்மளை மரியாதையோட குர்ஆன் அறிமுகப்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சூரா அஹ்ஸாபில் 33ல் 35வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அதாவது நிச்சயமாக முஸ்லிமான ஆண்கள், இன்னும் முஸ்லிமான பெண்கள். வல் முஃமினீன வல் முஃமினாத், இன்னும் முஃமினான ஆண்கள், இன்னும் முஃமினான பெண்கள். வல் கானிதீன வல் கானிதாத், இன்னும் பணிவான ஆண்கள், இன்னும் பணிவான பெண்கள். வஸ் சாதிகைன வஸ் சாதிகாத், இன்னும் உண்மையான ஆண்கள், இன்னும் உண்மையான பெண்கள். வஸ் சாபிரீன வஸ் சாபிராத், இன்னும் பொறுமையான ஆண்கள், இன்னும் பொறுமையான பெண்கள். வல் ஹாஷிஐன வல் ஹாஷிஆத், இன்னும் உள்ளச்சமுடைய ஆண்கள், இன்னும் உள்ளச்சமுடைய பெண்கள். வல் முத்தசத்திகைன வல் முத்தசத்திகாத், இன்னும் தர்மம் செய்கின்ற ஆண்கள், இன்னும் தர்மம் செய்கின்ற பெண்கள். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், இன்னும் நோன்பாளியான ஆண்கள், இன்னும் நோன்பாளியான பெண்கள். வல் ஹாஃபிதீன, இன்னும் பேணுகின்ற ஆண்கள். ஃபுரூஜஹும், இன்னும் தங்கள் மறைவிடங்களை. வல் ஹாஃபிதாத், இன்னும் பேணுகின்ற பெண்கள். வஸ்ஸாக்கிரீன, இன்னும் நினைவு கூறக்கூடிய ஆண்கள். அல்லாஹ யாரை நினைவு கூறணும்? அல்லாஹ கசீரன், அதிகமாக அல்லாஹவை நினைவு கூறக்கூடிய ஆண்கள். வஸ்ஸாக்கிராத், இன்னும் அதிகமாக அல்லாஹவை நினைவு கூறக்கூடிய பெண்கள். அத்தல்லாஹு அப்படின்னா அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். லஹும், இவர்களுக்கு என்னன்னு? மஃபிரத்தன், மன்னிப்ப. வ அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியையும், மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் இவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எப்படிப்பட்டவங்களுக்கு? அதில் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள் அப்படின்லாம் சொல்லும்போது இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா இடத்துலையுமே வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்துலையுமே நமக்கு நற்செயல்கள் செய்கிறதுலையா இருக்கட்டும், வெகுமதிகளில் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி இப்போது ஈது தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் தக்பீர் சொல்லுவோம், சதக்கா பண்ணுவோம், துவா செய்வோம், குத்துபாவை கேட்போம். இந்த மாதிரி இதில் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எல்லாத்துலேயுமே பெண்களுமே அதில் பங்கேற்கணும். அதை அவசியமாக அதில் ஈது தொழுகையில் அந்த ஒரு ஈது நாளில் ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அதாவது பெண்கள் ஈது திடலுக்கு வரணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு ஈதுகளிலுமே வாலிப பெண்களையும், திரைக்குள் இருக்கும் பெண்களையும், மாதவிடாய் உள்ள பெண்களையும் வெளியே, அதாவது ஈது திடலுக்கு கொண்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளை இடப்பட்டிருக்குது. அவங்க நன்மையையும் முஸ்லீம்களோட துவாவையும் சாட்சியாக காணணும். மாதவிடாய் பெண்கள் தொழுகை இடத்துலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது எல்லா விதமான பெண்களும் தான் அங்கே வரணும். திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி எல்லா விதமான பெண்களுக்குமே அழைப்பு விடப்பட்டிருக்குது. இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது திடலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மாதவிடாய் பெண்களும் வரணும். மாதவிடாய் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மைண்டு செட் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஈது நாளில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டிலையே இருக்கணும், நம்ம வெளியில் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. வீட்டில் ஒதுங்கி கிடக்கவே சொல்லலை. அதுக்கு பதிலாக அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்கோங்க, அங்கே உட்காருங்க, தக்பீர் சொல்லுங்கள், துவா செய்யுங்க,
நன்மை அனைத்திலையுமே பங்கேற்று கொள்ளுங்க. நீங்கள் வந்து சதக்கா கொடுங்க, தொழுகை இடத்துல மட்டும் இல்லாமல் தொழாமல் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான கண்டிஷன். ஈத் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கும் தான் இல்லையா? அன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது, ஒரு சந்தோஷம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது அங்கே வந்து தக்பீராக இருக்கட்டும், குதுபாவாக இருக்கட்டும், துவாவாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சமூக உணர்வு, ஒரு ஈமானிய உணர்வு வந்து ஒரே நேரத்தில் வெளிப்படும். அந்த இடத்துல வந்து அதாவது மாதவிடாய் பெண்கள் வந்து மிஸ் அவுட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால தான் வந்து பெண்களை வந்து அங்கே வந்து தடுக்கக்கூடாது. தொழுகக்கூடிய இடங்களில், அதாவது இந்த ஈது திடலுக்கு வரக்கூடியவங்கள தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அழைக்கணும். அவங்களுக்கான பாதுகாப்பாக அவங்க பங்கேற்கிறதுக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பும் கொடுக்கணும். அதாவது அவங்கள அழைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சுன்னத்து அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ள பெண்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஈத் அன்னைக்கு ஒரு நல்ல ஆடையை உடுத்த முடியாது, ட்ரெஸ் இருக்காது, ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு காசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வந்து உதவலாம் அப்படிங்கிறதையும் ஹதீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களில் ஒருத்தவங்களுக்கு ஜில்பாபு இல்லைனா என்ன செய்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டப்போ, அவங்களுடைய சகோதரி அவங்களுடைய ஜில்பாபு ஒன்றை வந்து, அதாவது மேலங்கி மேலாடை, அதை வந்து ஒன்று அவங்களுக்கும் அணிய கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்போது ட்ரெஸ் இல்லாத பெண்கள் கூட இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போது மாற்றி போடுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லாதவங்க இருந்திருக்காங்க. அதனால் இந்த ஒரு ரீசனாக வந்து சொல்லக்கூடாது இல்லையா? எனக்கு ட்ரெஸ் இல்லை, புது ட்ரெஸ் இல்லை, அதனால் நான் வந்து வரமாட்டேன், நான் வந்து இந்த ஈது திடலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ட்ரெஸ்ஸு இல்லைனாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வரணும் இல்லையா? அதையும் இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கணும், ஒத்தாசையாக இருக்கணும். இதில் வந்து நம்மளுடைய அன்பு வெளிப்படும், சகோதரத்துவம் வெளிப்படும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாமே இஸ்லாம் வந்து நமக்கு ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் வந்து, ஆண்கள் தக்பீர் சொன்னாங்கன்னா பெண்களும் தக்பீர் சொல்லலாம், அவங்களும் வந்து நன்மையில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈத் அன்னைக்கு நாங்கள் வந்து கன்னி பெண்களையும் திரைக்குள் இருக்கும் மாதவிடாய் பெண்களையும் கூட புறப்பட செய்யும்படி கட்டளை செய்யப்பட்டது. ஆண்கள் வந்து தக்பீர் சொல்லும்போது பெண்களும் தக்பீர் சொல்லுவாங்க, ஆண்கள் துவா செய்யும்போது பெண்களும் துவா செய்வாங்க. அந்த நாளில் வந்து அருளையும் புனிதத்தையும் இந்த பரக்கத்தையும் எல்லாருமே பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண்கள் வந்து தனிமையாக இருக்கக்கூடாது, இந்த ஈது நாள் அன்றைக்கி தனிமையிலலாம் இருக்கக்கூடாது, ஈமானிய உணர்வோடு நம்ம அன்றைக்கி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆண்களுக்கு பின்னாடி பெண்களும் வந்து பின்தொடர்ந்து தக்பீர் சொல்லும்போது அந்த ஈது நாளுடைய மகத்துவத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஈது திடலில் வந்து நம்மளை சுற்றி வந்து பெண்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய தாயாக இருக்கட்டும், நம்மளுடைய மகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய தோழிகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஈமானிய உணர்வை, சமூக பொறுப்பை வந்து கொடுக்கணும்னு விரும்பியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பெண்கள் வந்து போர்க்களத்தில் சேவை பண்ணியிருக்கிறாங்க, சமூக சேவை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என் சகோதரி 6 போர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போயிருக்கிறாங்க. காயமுற்றவங்களுக்கு மருந்து போடுவோம், நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் வந்து பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளாரையே பூட்டி வைக்கல, பாதுகாப்போடையும் இருக்கணும், எல்லைக்கு உட்பட்டும் இருக்கணும், இந்த மாதிரி சூழலில் சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது. ஈது நாளில் சமூக உணர்வு வெளிப்படுது, ஈமானிய உணர்வு வெளிப்படுது, பெண்களுடைய சேவை மனப்பான்மை அதுவும் வெளிப்படும். சதக்கா கொடுக்கணும் இல்லையா? பெண்கள் வந்து சதக்கா கொடுக்கறதுக்கும் முயற்சி செய்வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஈது நாளில் வந்து பெண்களுக்கான தனிப்பட்ட ஒரு சொற்பொழிவும் நிகழ்த்தியிருக்கிறாங்க, ஒரு குத்பாவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் மைக்கு வசதி கிடையாது, லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரே குத்பா தான் கொடுக்கப்படுது, அதுவும் பெண்களும் வந்து கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஈதுல் ஃபித்ர் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து தொழுகை நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா குத்பா ஓதியிருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பெண்கள் பகுதிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போயிட்டு பெண்களுக்கு தனியாக வந்து உரை வழங்கியிருக்கிறாங்க.
இந்த நடைமுறை வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து கண்டிப்பாக மார்க்க கல்வியிலையும், அறிவுரை கேட்குறதுலையும், சதக்கா கொடுக்குறதுலையும் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஈது நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெண்கள் கிட்ட என்ன தெரியுமா ஓதி காமிச்சிருக்கிறாங்க? அது என்னன்னு பார்ப்போம் இப்போது. சூரா மும்தஹினால 12வது ஆயத்தை ஓதி காமிச்சிருக்கிறாங்க பெண்கள் உரை நிகழ்த்தும் போது. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யா ஐயுஹன் நபியு, நபியே, இதா ஜாஅக, உம்மிடம் வந்தால், அல் முஃமினாத், முஃமினான பெண்கள், யுபாஇனாக, அதாவது யுபாஇனக அப்படின்னா உம்மிடம் அவர்கள் வாக்குறுதி கொடுப்பவர்களாக, அலா அல்லா யுஷ்ரிக்ன, அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள், பில்லாஹி, அல்லாஹிற்கு இணை வைக்க மாட்டார்கள், ஷையன், எதையுமே இணை வைக்க மாட்டாங்க, வலா யஸ்ரிக்ன அப்படின்னா இன்னும் திருடவே மாட்டாங்க, வலா யஸ்னீன இன்னும் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, வலா யக்துல்ன இன்னும் கொலை செய்ய மாட்டாங்க, அவுலாதஹுன்ன தங்கள் குழந்தைகளை, யாரை கொலை செய்ய மாட்டாங்க? தங்களுடைய குழந்தைகளை, வலா யத்தீன இன்னும் கொண்டு வர மாட்டாங்க, பி புஹ்தானின் எதை கொண்டு வர மாட்டாங்க? ஒரு பொய்யை கொண்டு வர மாட்டாங்க, எஃப்தரீனஹு அதை தாங்கள் வந்து இட்டு கட்ட மாட்டாங்க, பைன முன்னர், ஐதீஹின்ன தங்கள் கைகள், வ அர்ஜுலிஹின்ன இன்னும் தங்கள் கால்களுக்கு, வலா யாசீனக இன்னும் உமக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், ஃபி மஅரூஃப் நல்ல காரியங்களில், ஃபபாயஹுன்ன அவர்களிடம் வாக்குறுதி வாங்குவீராக, வஸ்தஃபிர் பாவ மன்னிப்பு கோருவீராக, லஹுன்ன அவர்களுக்காக, அல்லாஹ்விடம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் வந்து மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். அப்போது நபியே, மோமினான பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுக்கு எப்பொருளையும் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், தங்கள் பிள்ளைகளை கொல்வதில்லை என்றும், தங்கள் கைகளுக்கும் தங்கள் கால்களுக்கும் இடையில் எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அத்தகைய அவதூறை இட்டுக்கட்டி கொண்டு வருவதில்லை என்றும், மேலும் நன்மையான காரியத்தில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உம்மிடம் பையத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வீராக, மேலும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன் அப்படிங்கிற வசனத்தை அங்கே வந்து பெண்கள் உரையில் ஓதி காமிச்சிட்டு, அதுக்கப்புறமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து பையத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பையத்தை செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன நிபந்தனைகள், ஒப்பந்தத்தோட நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம், கற்பனையாக பொய்யான அவதூறு கொண்டு வர மாட்டோம், நல்ல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த வசனத்தை ஓதி பெண்கள் கிட்ட கேட்டாங்க, இந்த உறுதிமொழியில் நீங்கள் நிலையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதில் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் மட்டும், ஆம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தெரியுமா அவங்க? அஸ்மா பின்த் யஸீத் ரதியல்லாஹு அன்ஹா, அஹ்லுல் இல்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் வந்து அஸ்மா பின்த் யஸீத் ரதியல்லாஹு அன்ஹா, இவங்க வந்து பெண்கள் கூட்டத்திலேருந்து ஒரு துணிவான குரல் நம்பிக்கையோடு வெளிப்படுத்தும் போது அதை வந்து மற்ற பெண்களும் அதை பார்த்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து மார்க்க வகுப்பு எடுக்கிறோம், கிளாஸில் இருக்கிறோம், ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், இல்லைனா வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன் வரணும் இல்லையா? நான் இருக்கேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸாக வரணும் இல்லையா? அப்போ ஒருத்தவங்க முன் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை பலர் அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அங்கே கூட நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையத்து பண்ணதுக்கு பிற்பாடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களோட துண்டை விரிக்கிறாங்க. உடனே பெண்கள் வந்து தான தர்மங்கள் சதக்கா கொடுக்குறாங்க. அவங்களுடைய மோதிரங்களாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அதில் எடுத்து போடுறாங்க. அப்போது ஈது நாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது என்ன? சாப்பாடு, சமையல், ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ இல்லையா? இதுதான் நம்மளுடைய மைண்டுக்கு வரும். ஆனால் அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும்? சதக்கா செய்யக்கூடிய நாளாக இருக்கணும், பிறருக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும், அல்லாஹ்வின் பாதையில் கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பெண்களும் அவங்களுடைய ஆபரணங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க சேமித்து வச்ச பணத்திலையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருமானத்திலையாக இருக்கட்டும், எதில் இருந்தாவது அல்லாஹுக்காக சதக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொண்டிருக்கணும். அதை வந்து கண்டிப்பாக அன்றைக்கி செயல்படுத்தவும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்க பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா?
அப்போது இந்த மார்க்கத்தில் நமக்கு கடமைகள் இருக்குது, நமக்கு வழிபாடுகள் இருக்குது, நம்ம அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து பெண்களுக்கும் இருக்குது தான். அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? செயல் வீரர்களாக இருக்கணும், ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கணும். அதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடியவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது, ஒரு ஒன்லி அப்சர்வர்ஸாக நம்ம இருக்கக்கூடாது, ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கணும். அதாவது இப்போது ஈது தொழுகை இருக்குது, இல்லை ஜமாத்து தொழுகை இருக்குது, தொழுகைகள் மேற்கொள்கிறதா இருக்கட்டும், இல்லை தர்மம் சதக்கா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தக்பீர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நற்செயல்கள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், இல்லைனா தீனை பற்றி நம்ம வந்து எடுக்கக்கூடிய வகுப்புகளாக கிளாஸஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து வெளியில் வந்து அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான வேலைகளில் நம்ம அதில் உள்ளே இருக்கணும். இப்போ இந்த ஜமாத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும், பெண்களுடைய கூட்டு தொழுகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதில் ஆண்களுக்கு ஜமாத்து வந்து வலியுறுத்தப்பட்டது, கண்டிப்பாக அவங்க வந்து செஞ்சே தான் ஆகணும். பெண்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பெண்கள் வந்து இப்போது நம்ம ஒரு இடத்துல கூடுறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து நம்ம ஜமாத்தாக வந்து தொழுதுக்கலாம். இப்போ வந்து ஒரு கூட்டு தொழுகையாக ஜமாத்து செய்யலாம். அதில் வந்து இமாமான்னு இருக்கக்கூடிய பெண் வந்து வரிசையோட நடுவில் நின்று தான் தொழணும். முன்னாடி நின்று தனியாலாம் வந்து நின்று தொழ வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதான் இக்காமத்து அவங்களுக்கு வந்து கட்டாயமும் கிடையாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இது மாதிரி பெண்களுக்கு தொழ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நூல்களில் பார்க்க முடியுது. பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளாரையே ஒரு சின்ன ஜமாத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு வீட்டிலையோ இல்லை மஹல்லாலேயோ அவங்க மார்க்கத்தை வந்து கூட்டு முறையில் ஹயாத்தாக்கலாம், உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும். இப்போ வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட சேர்ந்து வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். 2 ஈதுகளில் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல், நம்ம வந்து இந்த ஈது திடலுக்கு போகிறதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளாலான ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஈது தொழுகையில் திடலுக்கு போய் தொழுகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஆண்கள்கிட்ட வந்து நம்ம மஷூரா பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை டைமிங்காக இருக்கட்டும், கிட்ஸ் கேராக இருக்கட்டும், குழந்தைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அன்றைக்கி வந்து எப்படி சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஒத்தாசையாகவும் இருக்கணும். பிற பெண்களுக்கு, மற்ற பெண்களுக்கு, அதாவது இப்போ ஆடை இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, ஜில்பாபு கொடுக்குறது, ஸ்கார்ஃப் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஷேர் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. இல்லை கிஃப்ட் கொடுக்குறது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டோ சதக்காவோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பிறருக்கு ஷேர் பண்ணுறதோ, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து அன்றைக்கி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறதோ, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதோ, இந்த மாதிரி வந்து நம்ம பிக்கப் ட்ராப்பும் செய்யலாம். இப்போது மாதவிடாய் பெண்களுடைய மனநிலை வந்து கண்டிப்பாக ரொம்ப டவுனாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்மளால் கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மனநிலையை மாற்றம் செய்யணும் நம்ம. அதாவது நான் வந்து பீரியட்ஸில் இருக்கிறேன், அதனால் ஈதை வந்து மகிழ்ச்சியாகவே என்னால் கொண்டாட முடியல, அதில் வந்து ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப மனசு கவலையாக இருக்கிறேன் இப்படின்லாம் சொல்கிறத கேட்டிருப்போம். நம்மளும் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் தேவையே கிடையாது. தொழ மட்டும்தான் நமக்கு கூடாது. மற்றபடி குத்பா கேட்குறதா இருக்கட்டும், தக்பீர் சொல்கிறதா இருக்கட்டும், துவா செய்கிறதா இருக்கட்டும், சதக்கா கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ஒரு கிளியர் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து ஜமாத்தில் உள்ளவங்க கொடுத்துட்றது நல்லது. இடவசதியாக இருக்கட்டும், இல்லைனா சவுண்டாக பேசக்கூடாது, அந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லை சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துறது, கிளியரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பெண்களுக்கு கொடுத்துறது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈது குத்பா முடிஞ்சதுக்கு பிற்பாடு பெண்களுக்கு கொஞ்சம் ரிமைண்டர்ஸ், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்காகன்னு ஸ்பெஷலாக வந்து சில விஷயங்களை வந்து குத்பா உரையில் சொல்கிறத வந்து சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது நல்லது. அதாவது இப்போ வந்து ஜான்வரி 1 அன்றைக்கி எல்லாருமே வந்து பொதுவாகவே ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் இப்படி ஆகிடுறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஈத் அன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய மனதில் வந்து இந்த ஈது முதல்ல நான் வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சர்வராக இருக்க மாட்டேன், நான் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பேன், நான் வெளியிலேருந்து பார்க்குறதோடு சரி, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதோடு சரி, அதில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும், ரெசல்யூஷனை எடுக்கணும். அப்போது துவா செய்கிறதா இருக்கட்டும், நிறைய தஸ்பீஹுகள், தக்பீர்கள், தஹ்லீல் இதெல்லாமே ஓதுறதா இருக்கட்டும்,
அது மாதிரி தர்மம் செய்கிறதா இருக்கட்டும், தக்குவாவை மேம்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நான் முன்னணி வகிக்க போகிறேன் அப்படின்னு உறுதிப்பாட்டை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது பெண்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்து அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்துருக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. சஹாபியா பெண்மணிகள் அவர்கள் வந்து அதை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை வந்து அவங்க சரியாக முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்மளும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ்கிட்ட நம்ம அதிகமாக துவா கேட்போம். அல்லாஹ்வே எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் ஆசான்களையும் எங்கள் மேல் உரிமை உடைய எல்லாரையும் மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே எங்கள் இதயங்களில் இஸ்லாமின் அடையாளங்களையும் ஈது தொழுகைகளை நேசிக்கும் மனதையும் மஸ்ஜிதுகளை நேசிக்கும் அன்பையும் உயிர்ப்பித்து வைப்பாயாக. அல்லாஹ்வே எங்கள் பெண்களையும் எங்கள் மகள்களையும் உண்மையுள்ள பெண்களாகவும் கீழ்ப்படிந்து வழிபடுவோராகவும் நன்மைக்கு அழைப்பவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்வே எங்கள் ஈது நாட்களில் எங்களுக்கு பரிபூரணமான பரக்கத்தை அருள்வாயாக. அவற்றை உமக்கு கீழ்ப்படக்கூடிய நாட்களாகவும் உமக்கு சமீபமாகவும் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நாட்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. கவனக்குறைவும் பாவங்களும் நிறைந்த நாட்களாக அல்லாதபடியாக காத்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் பரவி இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈது தொழுகை ஆண்களுக்கு தான், பெண்கள் வீட்டிலே இருந்தால் போதும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹா ஆகிய இரு தொழுகைகளிலும் ஈதுகளிலும் கன்னிப் பெண்கள், மணமுடித்த பெண்கள், திரைக்குள் இருப்பவர்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட அனைவரும் ஈதுகளுக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிஸ்டர்ஸ், இது வந்து அனுமதி கிடையாது, இது பரிந்துரையும் கிடையாது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து ஒரு தடை கிடையாது, நமக்கு வந்து அது தள்ளுபடி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து தொழுகையை மட்டும் தவிர்க்கட்டும், ஆனால் நன்மைகள்லையும் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனைகள்லையும் கலந்து கொள்ளட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் தொழாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மன்னிக்கப்பட்டது நமக்கு இல்லையா. ஆனால் ஈமான், துவா, தக்பீரு, சதக்கா, இது எல்லாமே இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது இல்லையா. அப்போது அல்லாஹ் வந்து பெண்களை ஈதுலேருந்து விலக்கி வைக்கவே இல்லை, மனிதர்கள் தான் விலக்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து தக்பீர் சொல்லணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஆண்கள் வந்து தக்பீர் சொல்லும்போது பெண்களும் தக்பீர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஈது நாளில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஆண்களுடைய குரல் மட்டுமல்ல, பெண்களுடைய ஈமானிய குரலும் அங்கே வந்து வெளிப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் வந்து எங்ககிட்ட மேலாடை இல்லையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரீசனுமே இதுக்கு வந்து வைக்கக்கூடாது. பெண்கள் வந்து கேட்குறாங்க, எங்களில் சிலருக்கு மேலாடை இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அவளுடைய முஸ்லீமான சகோதரி தன் மேலாடைகளில் ஒன்றை அவளுக்கு வழங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது காரணம் சொல்கிறதுக்கெலாம் அனுமதிக்கலை இல்லையா. வீட்லேயும் இருக்க சொல்லலை, உம்மத்துடைய ஒற்றுமையை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஈது உரையில் பெண்களுக்கு தனியாகவே பயான் பண்ணியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஈது தொழுகை நடத்தியிருக்கிறாங்க, உரையை முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெண்கள் பகுதிக்கு போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. பெண்களுக்கு தனியாக உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு அறிவுரை தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கல, பெண்களை வந்து புறக்கணிக்கவும் இல்லை, பெண்கள் மார்க்கத்தின் தூண்கள் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள்கிட்ட உறுதிமொழியும் எடுத்திருக்கிறாங்க. சூரா மும்தஹினாவில் 12வது ஆயத்தை ஓதிட்டு இந்த உறுதியில் நிலையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெண் மட்டும் எந்திரிச்சு சொன்னாங்க, ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உறுதி கொடுத்துருக்குறாங்க, பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க, மார்க்கத்தை சுமந்துருக்கிறாங்க பெண்கள். அல்ஹம்துலில்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து துண்டை விரித்த உடனே பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மோதிரங்களையும் ஆபரணங்கள் அணிகலன்களையும் அவங்க தாமாகவே வந்து தர்மம் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஜக்காத்து கிடையாது, இது கட்டாயமும் கிடையாது, ஈமானுடைய வெளிப்பாடாக இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈத் அப்படின்னாலே சமையல், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபோட்டோ இல்லையா, இது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஆனால் ஈத் அப்படின்னா ஈமான், மார்க்க அறிவு, சமூக பொறுப்பு, சதக்கா, இதெல்லாமே நம்ம வந்து சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் பார்வையாளர்கள் கிடையாது, உம்மத்தை உருவாக்கக்கூடிய செயல் வீரர்கள், ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்களை வந்து அழைச்சாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, உறுதிமொழி வாங்கியிருக்கிறாங்க, செயலில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் வந்து நம்ம வந்து ஈது தொழுகையில் பங்கேற்கக்கூடிய பெண்களா, தக்பீர் கூறக்கூடிய பெண்களா, மார்க்கத்தை சுமக்கும் பெண்களா, உம்மத்தை கட்டமைக்கும் பெண்களா ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.